ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்துட்டு 12th பாலிட்டியோட லெசன் 1, அதாவது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாஸை பற்றி ஒரு 61 மார்க்ஸ் வந்து பார்த்துருப்போம். இது வரைக்கும் அந்த 1 மார்க்கை பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம லெசன் 2 லெஜிஸ்லேச்சரில் ஒரு 50 கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. கொஷின்ஸ்குள்ளே போகலாம். First question. The removal of the president, vice president, judges of Supreme Court and High Court, the process of your removal is called. அதாவது பிரசிடென்ட்டு, வைஸ் பிரசிடென்ட், சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் ஜட்ஜஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கள நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கான அந்த ஒரு டேர்முக்கு வந்துட்டு இன்னொரு டேர்ம் இருக்குது. ஓகேவா, அதுக்கான நேம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இம்பீச்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லியிருப்போம். கான்ஸ்டிடியூஷனில் இம்பீச்மெண்ட்டுன்னு தான் இருக்கும். அடுத்தது செகண்ட் கொஷின். த கேபினெட் போத் கலெக்டிவ்லி அண்ட் இண்டிவிஜுவலி அக்கௌண்டபிள் டு. கேபினெட்னா அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தனித்தனியாகவும் சரி மொத்தமாக எல்லாரும் சேர்ந்தும் சரி எதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு லோக்சபாவுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருப்பாங்க. ஓகேவா. தேர்டு கொஷின். Dash of the total number of members of Lok Sabha or Rajya Sabha constitutes the quorum for a meeting of the house. அதாவது ஒரு சட்டத்தொடர், அதாவது ஒரு கூட்டம் வந்து கூடணும் அப்படின்னா மொத்தமாக எவ்வளோ மெம்பர்ஸ் வந்து கான்ஸ்டியூட் ஆகிருக்கணும் அப்படின்னா 1/10. ஓகேவா, 1/10 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். லோக்சபாவாக இருந்தாலும் சரி, ராஜ்யசபாவாக இருந்தாலும் சரி. ஃபோர்த் கொஷின். சூஸ் த ஸ்டேட்மெண்ட், அதாவது லோக்சபாவை பற்றி கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேவா, மொத்தமாக 545 மெம்பர்ஸ் இருப்பாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் வந்து மொத்தமாக 545 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதில் 543 மெம்பர்ஸ் தான் நம்ம வந்துட்டு ஸ்டேட்ஸு, யூனியன் டெரிட்டரிஸ்லேருந்துலாம் வந்து எலெக்ட் பண்ணியிருந்திருப்போம். 2 பேரை வந்துட்டு பிரசிடென்ட் நாமினேட் பண்ணுவார். ஓகேவா, ஸோ அந்த டேர்ம் கரெக்ட் தான். அடுத்தது வந்து மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 272 மெம்பர்ஸ் வந்து மெஜாரிட்டி மெம்பர்ஸ் லோக்சபாவில். அந்த டேர்ம் ஆஃப் இயர்ஸ், அவங்க லோக்சபாவோட டேர்ம் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5 இயர்ஸு. நம்மளோட லோக்சபாவோட லீடர் அப்படின்றது யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான் லோக்சபாவோட லீடராக இருப்பார். மெம்பர் ஆஃப் போத் ஹவுசஸ் ஆர் கால்டு பை பப்ளிக் அஸ் அ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். போத் ஹவுசஸ் அப்படின்னா அந்த இடத்துல வந்து லோக்சபாவையும் சொல்லியிருப்பாங்க, ராஜ்யசபாவும் சொல்லியிருப்பாங்க. இந்த 2 ஹவுஸில் இருக்க மெம்பர்ஸையும் பப்ளிக்ஸ்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, பீப்புள்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா நாடாளுமன்றத்தோட மெம்பர்ஸ் தான், அதாவது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் ஆஃப் த எபோ அப்படின்றது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்தது கொஷின் நம்பர் 5. The bill which proposes 33% of reservation for women in parliament and state legislatures was passed by the Rajya Sabha in. ஓகேவா, அதாவது விமென்ஸ்க்கு வந்து பார்லிமெண்ட்லையும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லையும் 33% ரிசர்வேஷனை நம்ம வந்து ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணியிருந்திருப்போம். அது வந்துட்டு எப்போ ஏற்றுக்கிட்டாங்க, எந்த இயரில் அப்படின்னு கேட்குறாங்க. அது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2010 ராஜ்யசபாவில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் வந்து லோக்சபாவில் அது வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஓகேவா. அடுத்தது 6th கொஷின். ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் த லோக்சபா. லோக்சபாவோட ஹெட் வந்து யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஸ்பீக்கர் தான் வந்துட்டு லோக்சபாவோட ஹெட்டாக இருப்பார். அடுத்தது 7th கொஷின். ஹெட் ஆஃப் த ஸ்டேட் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஸ்டேட்டோட ஹெட் அப்படின்றது யார் அப்படின்னா பிரசிடென்ட் தான் நம்ம ஸ்டேட்டோட ஹெட்டாக இருப்பார். லெசனை ஒரு முறை ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணிவிட்டு இந்த கொஷின்ஸ் ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். இந்த அந்த 50 கொஷினும் படிச்சிட்டிங்கனாலே இந்த லெசன் ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஸோ நீங்கள் திரும்ப வந்து அதை எடுத்து லெசனை படிக்கணும்னு அவசியம் இருக்காது. இதுலேருந்தே கண்டிப்பாக 1 மார்க்ஸ் வந்துடும். ஓகேவா. 8th கொஷின். இந்தியன் லெஜிஸ்லேச்சர் சிஸ்டம் இஸ் கால்ட் அஸ். அதாவது இந்தியாவோட லெஜிஸ்லேச்சர் சிஸ்டம் அப்படின்றது என்னது அப்படின்னா இந்தியன் லெஜிஸ்லேச்சர் சிஸ்டம் அப்படின்றது பை கேமரா லெஜிஸ்லேச்சர் சிஸ்டம். ஓகேவா, இதெல்லாம் வந்து புக் பேக் கொஷினும் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, எதுவுமே மிஸ் பண்ணல, எல்லாமே இருக்குது இதிலே, லைன் பை லைன் அண்ட் தென் புக் பேக் ஃபுல்லாக. 9th வந்துட்டு சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இதில் வந்துட்டு ஆல் த எபோ எல்லாமே வந்து கரெக்ட் தான். என்ன அப்படின்னா பெர்மிஷன் ஆஃப் த ஸ்பீக்கர் இஸ் ரெக்வயர்ட் டு மூவ் அமெண்ட்மெண்ட்ஸ் டு எ பில். ஓகேவா, ஒரு அமெண்ட்மெண்ட் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்துட்டு ஸ்பீக்கரோட பெர்மிஷன் இருக்கணும், அதை மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். த ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா இஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆஃப் த பார்லிமெண்ட்ரி செக்ரட்டரைட். அதாவது பாராளுமன்றத்தில் அந்த பார்லிமெண்ட் செக்ரட்டரைட்டோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் அப்படின்றது யார் அப்படின்னா ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஸ்பீக்கர் என்ஜாய் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் சர்டிஃபைஸ் மணி பில். அதாவது
மணி பில் வந்துட்டு மணி பில்லோட ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ்லேருந்து எல்லாமே வந்துட்டு ஸ்பீக்கர் தான் வந்துட்டு அந்த டேர்ம் அது அவர்கிட்ட தான் எல்லா பொறுப்பும் இருக்கும். அதாவது ஒரு பில்லை வந்து இப்போ நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பில் வந்துட்டு மணி பில்லா அல்லது ஆர்டினரி பில்லா அப்படின்னு டிசைட் பண்ணுறது யார் அப்படின்னா ஸ்பீக்கர் தான். அடுத்தது 10th கொஷின். Who presides the joint session of the parliament in case of a special occasions or in the event of the disagreement between the two houses on certain legislative measures? அதாவது ஜாயின்ட் செஷனுக்கு வந்து அழைக்கிறது, நாடாளுமன்றத்தில் ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனில் ஜாயின்ட் செஷனுக்கு வந்து அழைப்பு விடுவிக்கிறது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்பீக்கர் தான். ஓகேவா, ஸ்பீக்கர் தான் வந்து முன்ன நின்று நடத்துவார் ஜாயின்ட் செஷனில். அடுத்தது 11th கொஷின். Under DAS amendment, the Speaker has the disciplinary power to disqualify the member of the House of the grounds of defection அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கட்சி தாவல் தடை சட்டம் இருக்கு இல்லையா, அது வந்து எந்த அமெண்ட்மெண்ட்டில் வந்துட்டு ஸ்பீக்கர் வந்து ஆக்சுவலாக அந்த கட்சி தாவல் தடை சட்டத்தில் ஒரு பர்சன் வந்துட்டு குவாலிஃபையா இல்லை டிஸ்குவாலிஃபையா அப்படின்ற இது வந்து டிசைட் பண்ணுறது ஸ்பீக்கருக்கு தான் அந்த பவர் இருக்குது. அது வந்து எந்த அமெண்ட்மெண்ட் மூலயமா அவருக்கு வந்துச்சு அப்படின்னா 52nd அமெண்ட்மெண்ட் 1985 தான் வந்துட்டு அவருக்கு அந்த பொறுப்பு வந்திருக்கும். ஓகேவா, அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்றது வந்துட்டு 52nd அமெண்ட்மெண்ட் 1985 தான். இதில் இருக்க மற்ற அமெண்ட்மெண்ட்ஸ் பாருங்கள். அதாவது இந்த 61st அமெண்ட்மெண்ட் 1989 இருக்கு இல்லையா, ரொம்ப முக்கியமான அமெண்ட்மெண்ட். என்ன அப்படின்னா ஓட்டிங் ரைட்ஸ் வந்துட்டு 21 ஏஜ் வந்து 21லேருந்து 18 நம்ம ரெடியூஸ் பண்ணி ஓட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கான வயசை மாற்றினது தான் வந்து 61st அமெண்ட்மெண்ட் 1989. ஓகேவா, அடுத்தது இந்த 103rd அமெண்ட்மெண்ட் 2019 அப்படின்றது வந்துட்டு 10% வந்து ரிசர்வேஷன், எதுக்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கொடுத்துருக்கிறது. ஓகேவா, அது 10% ரிசர்வேஷன். அடுத்தது இந்த 101st அமெண்ட்மெண்ட் 2016 அப்படின்றது எதுக்கு அப்படின்னா ஜிஎஸ்டி. ஓகேவா, ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்ட ஒரு அமெண்ட்மெண்ட் தான் வந்து 101st அமெண்ட்மெண்ட் 2016. அடுத்தது 12th கொஷின். Choose a correct statement. The speaker performs casting vote when there is a tie at the end of the decision. ஓகேவா, இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு அதாவது டை பொசிஷன்னா வந்துட்டு இப்போ ஏதோ ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ணுறாங்க, அதுக்கு வந்து ஓட் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது ஈக்குவல் வந்துருச்சு, அதாவது 50-50 வந்துருச்சு அப்படிங்கும் போது அந்த டைமில் எது வந்து மெஜாரிட்டியாக இருக்குதோ அதை தானே நம்ம வந்து பில்லுக்கு ஃபேவராக வந்து செலக்ட் பண்ணுவோம். அந்த டைமில் வந்து டை ஆகிடுச்சு. ஓகேவா, ஏன்னா இதுவும் 50 இருக்குது அதுவும் 50 இருக்குது. அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பீக்கர் வந்து ஓட் பண்ணுவார். ஓகேவா, அந்த பெர்ஃபார்ம் பண்ணுற ஓட்டுக்கு பேர் தான் கேஸ்டிங் ஓட்டு. ஆக்சுவலாக இந்த கேஸ்டிங் ஓட்டோட ஆர்டிக்கல் பார்த்தோன்னா ஆர்டிக்கல் 100 தான் வந்துட்டு கேஸ்டிங் ஓட்டோட ஆர்டிக்கல். இது வந்து கரெக்டு தான். அடுத்தது த மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா ஆர் எலெக்டட் பை த மெம்பர்ஸ் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ். அதாவது ராஜ்யசபா மெம்பர்ஸ் எல்லாம் வந்து எலெக்ட் பண்ணுறது அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்டில் இருக்க எம்எல்ஏஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்டு தான். ஸோ போத் ஆர் கரெக்ட். 13th கொஷின். ராஜ்யசபா வாஸ் கான்ஸ்டிடியூட்டட் ஆன், அதாவது ராஜ்யசபா வந்துட்டு எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 3rd ஏப்ரல் 1952 தான் வந்துட்டு ராஜ்யசபாவை வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்போம். ஓகேவா, 3rd ஏப்ரல் 1952 வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணது. அதோட ஃபஸ்ட்டு சிட்டிங் நடந்தது தான் வந்துட்டு 13 மே 1952. ஓகேவா, ஃபஸ்ட்டு சிட்டிங் நடந்தது 13 மே 1952. அது எஸ்டாப்ளிஷ் பண்ணது 3rd ஏப்ரல் 1952. அடுத்தது 14th கொஷின். மேட்ச் ஷீட் வந்து ராஜ்யசபாவை பற்றி கொடுத்துருக்கோம். அதாவது மொத்தமாக வந்துட்டு அதில் 250 மெம்பர்ஸ்க்கு மேலே போயிடக்கூடாது. ஓகேவா, 250 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதில் 238 மெம்பர்ஸை வந்துட்டு நம்ம எலெக்ட் பண்ணியிருப்போம், போத் ஸ்டேட்ஸ்லேயும் சரி யூனியன் டெரிட்டரிஸ்லேயும் சேர்த்து. ஓகேவா, நாமினேட் பண்ணது பார்த்தோன்னா 12 மெம்பர்ஸை வந்து நம்ம நாமினேட் பண்ணியிருப்போம். அதுவே லோக்சபாவில் 2 மெம்பர்ஸை வந்து பிரசிடென்ட் நாமினேட் பண்ணுவார், ராஜ்யசபாவில் 12 மெம்பரை நாமினேட் பண்ணுவார். இந்த ராஜ்யசபாவுக்கு வந்துட்டு அதாவது கான்டெஸ்ட் பண்ணும் எலெக்ஷனில் அப்படின்னா கம்ப்ளீட்டிங் த ஏஜ் வந்து மொத்தமாக 30 years இருக்கணும். அதுக்கப்புறம் ராஜ்யசபாவை எப்படி சொல்லலாம்னா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லலாம், அப்பர் ஹவுஸ்ன்னு சொல்லலாம். இன்னொன்று ராஜ்யசபா வந்துட்டு பர்மனண்டான ஹவுஸ், இதை வந்துட்டு நம்மளால் டிசால்வ் பண்ண முடியாது, கலைக்க முடியாது. ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் 1/3 வந்துட்டு ரிட்டையர் எவ்ரி 2nd year, அதாவது 2 வருஷத்துக்கு ஒரு முறை 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் வந்து ரிட்டையர் ஆகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்டு. டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராஜ்யசபாவுக்கு 6 years. அதுவே லோக்சபா அப்படின்னா 5 years, ராஜ்யசபா அப்படின்னா 6 years. லோக்சபாவை கலைக்க முடியும், ராஜ்யசபாவை கலைக்க முடியாது. இது வந்து ஒரு பர்மனன்ட் பாடி. ஓகேவா, அடுத்தது 15th கொஷின். மணி பில் கேன் பி ஒன்லி,
அதாவது மணி பில் அப்படின்றது ஆக்சுவலாக எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் கொஷின், எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்ட்டு. மணி பில் வந்து எப்பவுமே நம்ம லோக்சபாவில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஓகேவா, மணி பில் ஃபினான்ஷியல் சம்மந்தமாக அந்த நிதி, ஓகேவா, பண மசோதா நிதி மசோதான்னு சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் வந்து லோக்சபாவில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். முழுக்க முழுக்க லோக்சபாவுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். 16th question, which is the second chamber of the Parliament of India? நம்ம பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவோட செகண்ட் சேம்பர் அப்படின்றது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஆல் ஆஃப் த எபோ தான் கரெக்டு. ராஜ்யசபா, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட், அப்பர் ஹவுஸ், இது மூணுத்துக்கும் ஒரே மீனிங் தான். ஓகேவா, ராஜ்யசபாவை தான் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு சொல்லுவோம், அதுதான் அப்பர் ஹவுஸ்னு சொல்லுவோம். ஓகேவா, மூணுமே ஒரே மீனிங் தான். ஸோ ஆல் ஆஃப் த எபோ. 17th question, the members of the ராஜ்யசபா are elected by, அதாவது நம்ம ராஜ்யசபா மெம்பர்ஸ் எப்படி எலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இன்டைரக்ட் எலெக்ஷன் தான் வந்து அவங்களுக்கு நடக்கும். இவங்க ராஜ்யசபாவோட மெம்பர்ஸை வந்து எலெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா எம்எல்ஏஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஓகேவா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸில் இருக்கவங்க தான் எலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் கொஷின்ஸில் வந்து பார்த்துருப்போம். அது வந்துட்டு எப்படி இதில் வந்துட்டு கொடுத்துருக்க ஆப்ஷனில் இதுதான் கரெக்ட். அதாவது சிஸ்டம் ஆஃப் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் பை means of the single transferable vote. ஓகேவா, அடுத்தது 18th question, the representation of the people act dash a person had to be an elector in a parliamentary constituency in the state from where he seeks election to Rajya Sabha. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இப்போ வந்துட்டு ராஜ்யசபாவில் எலெக்ஷன் நிற்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த ஸ்டேட்டில் அந்த தொகுதி, அந்த வாக்காளர், அந்த நாடாளுமன்ற தொகுதியில் வந்து வாக்காளர் பட்டியல் இருக்கு இல்லையா, அதில் அவரோட பெயர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த ஆக்டில் சொல்லியிருக்காங்கன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்டில் சொல்லியிருக்காங்க. அது வந்து எந்த இயரில் வந்துச்சு அப்படின்றதான் இங்கே கொஸ்டின். 1951 தான் வந்து அந்த ஆக்ட் வந்திருக்கும். அந்த ஆக்டில் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, 1951. அடுத்து சிமிலரான கொஷின்ஸ் தான் அதுவும். இது எப்படின்னா, த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், முன்ன பார்த்தது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட், இது வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதை வந்து திருத்தி எழுதுனது. என்னது அப்படின்னா, done away with the requirement of being a resident of state or UT seeks election to ராஜ்யசபா. ராஜ்யசபாவில் போட்டியிடுறவங்க வந்து அந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களா இருக்கணும், அந்த யூனியன் டெரிட்டரியில் சேர்ந்தவங்களா இருக்கணும் அப்படிங்கிறத வாபஸ் எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி ஆக்சுவலாக கட்டாயப்படுத்தி இருந்துச்சு, அந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றத நீக்கியிருப்பாங்க அது அமெண்ட்மெண்ட்டில். ஓகேவா, அதுக்கான அந்த இயர் பார்த்தோன்னா 2003 தான் வந்துட்டு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. இதுவே வந்துட்டு வெறும் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட்னு ப்ரீவியஸ் கொஷனில் கேட்ட மாதிரி கேட்டால் 1951. அதோட அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்துட்டு 2003. ஓகேவா, 20th question, who is the ex-officio chairman of the ராஜ்யசபா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது யார் அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் தான் வந்து நம்ம ex-officio chairman of the ராஜ்யசபாவா இருப்பாங்க. அடுத்தது 21st question, choose the correct statement about ராஜ்யசபா. அதாவது ராஜ்யசபாவை பற்றி கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஆக்சுவலாக எல்லாமே கரெக்ட் தான். என்னென்னா, representation in the ராஜ்யசபா இஸ் பேஸ்ட் ஆன் இட் சைஸ் ஆஃப் பாப்புலேஷன். அதாவது அதுலேருந்து இந்த ராஜ்யசபாவுக்கு மெம்பர்ஸ் தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா, அது வந்துட்டு அந்த பாப்புலேஷனை பொறுத்து தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்டு தான். அடுத்தது உத்தரப்பிரதேஷ்லேருந்து மொத்தமாக 31 மெம்பர்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக உத்தரப்பிரதேஷ் வந்து ஒரு ஹையஸ்ட் பாப்புலேட்டட் ஸ்டேட்டு. அதுலேருந்து 31 மெம்பர்ஸ் வந்துட்டு எதுக்கு ராஜ்யசபாவுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சிக்கிம்ங்கிறது ஒரு லீஸ்ட் பாப்புலேட்டட் ஸ்டேட்டு. அதுலேருந்து ஒரே ஒரு மெம்பர் தான் வந்துட்டு ராஜ்யசபாவில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்துட்டு 18 பேரை வந்து ராஜ்யசபாவுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே கரெக்டு தான். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் இது. அடுத்தது 22nd கொஷின், த budget or any other money related law, the ராஜ்யசபா can only delay the law for dash days. அதாவது the budget or any other money related law, the ராஜ்யசபா can only delay the law for dash days. அதாவது ஏதாவது ஒரு பட்ஜெட், இந்த மணி சம்மந்தமாக, அதாவது பண மசோதா, ஃபினான்ஷியல் சம்மந்தமாக இருக்கிற இந்த லாஸில் எவ்வளோ நாள் வந்து ராஜ்யசபா வந்து டிலே பண்ணலாம், அதாவது ஒப்புதல் கொடுக்கறதுக்கு எவ்வளோ நாள் வந்து டிலே பண்ணலாம் அப்படின்னா ஒன்லி 14 days தான் அவங்களால டிலே பண்ண முடியும். ஓகேவா, ஏதாவது மறுபரிசீலனை பண்ணுறதுக்கா என்ன அப்படின்றதெல்லாம் வந்து அந்த 14 நாட்கள் மட்டும்தான் அவங்க வந்து வெயிட் பண்ணி பார்க்க முடியும். அடுத்தது 23rd question, which has the power to amend the constitution of the approve the proclamation of emergency. அதாவது என்னதுன்னா, கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அது அப்புறம் வந்துட்டு ப்ரொக்ளமேஷன் எமர்ஜென்சி, அதாவது எமர்ஜென்சியை வந்துட்டு
ப்ரொக்ளமேட் பண்ணுறாங்க இல்லையா, இதுக்கான பவர்லாம் வந்து யார்கிட்ட இருக்குன்னு கேட்குறாங்க. லோக்சபாவுக்கா இல்லை ராஜ்யசபாவுக்கா இல்லை ரெண்டுக்குமே இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக இதுக்கான அந்த பவர் வந்துட்டு லோக்சபாவுக்கு தான் இருக்கும். கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் எமர்ஜென்சியை வந்துட்டு ப்ரொக்ளமேட் பண்ணுறதுக்கான அப்ரூவல் வந்து கொடுக்கறது எல்லாமே வந்து லோக்சபாவுக்கு தான் அந்த பவர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது 24th கொஷின், த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா பாசஸ் 2 types ஆஃப் பில்ஸ் சச்சஸ். அதாவது பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்துட்டு 2 types ஆஃப் பில்ஸ் இருக்குது, நம்மளுக்கு தெரியும். ஒன்று வந்து பண மசோதா, இன்னொன்று வந்து சாதாரண மசோதா அப்படின்ட்டு. ஸோ இது ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். மணி பில், ஆர்டினரி பில்லுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா நான் மணி பில்னு சொல்லுவாங்க, இல்லைனா பப்ளிக் பில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. 25th கொஷின், எவ்ரி பில் ஹேஸ் டு பாஸ் த்ரூ த ஃபாலோவிங் ஸ்டேஜஸ். ஓகேவா, அது ஃபாலோவிங் ஸ்டேஜஸ் அப்படின்னு இங்கே கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக ஆல் ஆஃப் த எபோ இதுதான் ஆர்டர். இந்த ஆர்டரில் தான் வந்துட்டு பில்லை பாஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ரீடிங் நடக்கும், அப்புறம் செகண்ட் ரீடிங், அதுக்கப்புறம் வந்து கமிட்டி ஸ்டேஜ், ரிப்போர்ட் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தேர்ட் ரீடிங் நடக்கும். ஓகேவா, ஃபர்ஸ்ட்டு செகண்டு கமிட்டி ஸ்டேஜ், ரிப்போர்ட்டு, அதுக்கப்புறமா வந்து தேர்ட் ரீடிங். 26th கொஷின், சூஸ் த ஸ்டேட்மெண்ட் தட் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் வித் ராஜ்யசபா அண்ட் லோக்சபா. அதாவது லோக்சபாவுக்கும் ராஜ்யசபாவுக்கும் ஈக்குவலான ஸ்டேட்டஸ் இருக்குது. சரியா, சில விஷயங்களை வந்து ஒரு ரெண்டுத்துக்கும் ஒரே உரிமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஆல் ஆஃப் தேவோ கரெக்ட். என்ன அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன் அண்ட் பேசேஜ் ஆஃப் ஆர்டினரி பில்ஸ். சாதாரண மசோதா அப்படின்றத ரெண்டுத்துலையுமே பாஸ் பண்ணுறதுக்கு முடியும். இன்ட்ரோடக்ஷன் அண்ட் பேசேஜ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்ஸ். ஓகேவா, அந்த திருத்தம், சட்ட திருத்தம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அந்த பில்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது 2 ஹவுஸ்லேருந்தும் பண்ண முடியும். அதுக்கப்புறம் எலெக்ஷன் அண்ட் இம்பீச்மெண்ட் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்ணுறது, அவங்கள வந்துட்டு ரிமூவ் பண்ணுறது, இதுக்கான அந்த உரிமை அப்படின்றது ரெண்டுத்துக்கும் இருக்குது. அப்ரூவல் ஆஃப் ஆர்டினன்சஸ் அண்ட் 3 types ஆஃப் எமர்ஜென்சிஸ் இஸ்யூடு பை த பிரசிடென்ட். அது வந்து அவசர சட்டம் பிறப்பிக்கிறது, எமர்ஜென்சி வந்துட்டு டிக்ளேர் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கான இது வந்துட்டு பிரசிடென்ட் தான் பண்ணுவார். இந்த விஷயங்களை வந்து இது ரெண்டுத்துக்கும் ஈக்குவலான ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா, ஆனால் ராஜ்யசபாவை கம்பேர் பண்ணும்போது லோக்சபா தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஹவுஸாக இருக்கும். ஓகேவா. 27th கொஷின், ஹூ ப்ரசைட்ஸ் ஓவர் த ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் போத் த ஹவுசஸ். 2 ஹவுசஸோட ஜாயிண்ட் சிட்டிங்கும் யார் ப்ரசைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இது முன்னாடியே பார்த்துருப்போம். இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஸ்பீக்கர் தான் வந்து முன்னாடி நின்று நடத்துவார். The parliament to make a law on a subject enumerated into the state list under article. ஒரு நாடாளுமன்றம், அதாவது ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்குது இல்லையா, அந்த குறிப்பிட்ட அந்த பட்டியலில் இருக்கிற இதுக்கு மேலே நம்ம வந்து லா மேக் பண்ணணும் அப்படின்ற பவர் வந்துட்டு ராஜ்யசபாவில். ஓகேவா, இது வந்து ஆக்சுவலாக இந்த ஆர்டிக்கல் அப்படின்றது ஸ்பெஷல் பவர் டு ராஜ்யசபாவுக்கு தான். ராஜ்யசபாவுக்கு அதுக்கான ஸ்பெஷல் பவர் இருக்குது. அது என்ன ஆர்டிக்கல் அப்படின்னு கேட்குறாங்க. ஆர்டிக்கல் 249. ஆர்டிக்கல் 249 தான் சொல்லியிருப்பாங்க. ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு அந்த மாநில பட்டியலுக்கு மேலே இருக்கிற அந்த ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து நம்ம லா மேக் பண்ணுறது அப்படின்றது ஆர்டிக்கல் 249 இருக்குது. இது வந்து ராஜ்யசபாவோட ஒரு ஸ்பெஷல் பவர். ஓகேவா. அடுத்த கொஸ்டினும் வந்து ராஜ்யசபாவோட ஸ்பெஷல் பவர் ஒன்று சொல்கிற மாதிரி தான் இருக்கும். என்ன அப்படின்னா, த பார்லிமெண்ட் டு கிரியேட் நியூ ஆல் இண்டியா சர்வீஸ் காமன் டு போத் த சென்டர் அண்ட் த ஸ்டேட். சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் பொதுவாக ஆல் இண்டியா சர்வீஸ் இருக்கு இல்லையா, அதாவது அனைத்து இந்திய தேர்வாணையம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதை வந்துட்டு கிரியேட் பண்ணுறதுக்கான அந்த ஆர்டிக்கல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆர்டிக்கல் 312. ஓகேவா, ஆர்டிக்கல் 312 தான் வந்துட்டு இந்த பவர் வந்து ராஜ்யசபாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் பவரை வந்து கொடுத்துருக்காங்க. ஆல் இண்டியா சர்வீஸ் காமன் அப்படின்றது வந்துட்டு ஆர்டிக்கல் 312. 30th கொஸ்டின் வந்து விச் ஆர்டிக்கல் டீல்ஸ் வித் ஃபினான்ஷியல் பில். அதாவது எந்த ஆர்டிக்கல் ஃபினான்ஷியல் பில்லை வந்து டீல் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஆர்டிக்கல் 110 தான் வந்து ஃபினான்ஷியல் பில்லை வந்து டீல் பண்ணுது. ஓகேவா. அடுத்தது 31. Which article deals with Hindi and English have been declared by the Constitution to be the languages for conducting business in the Parliament. அதாவது ஹிந்தியும் இங்கிலீஷும் கான்ஸ்டிடியூஷனில் வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓகே, பார்லிமெண்ட் லாங்குவேஜாக வந்துட்டு ஹிந்தியையும் இங்கிலீஷையும் வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. அதுக்கு எந்த ஆர்டிக்கல் வந்து டீல் பண்ணுது அப்படின்னா ஆர்டிக்கல் 120. ஓகேவா, அதுதான் வந்துட்டு டீல் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிந்தியும் இங்கிலீஷையும் கான்ஸ்டிடியூஷன்லேயும் ஒரு லாங்குவேஜாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க பார்லிமெண்ட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிக்கல் 120. 32nd கொஷின், த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ப்ரைவேட் மெம்பர் பில் இட் ஷுட் பி இன்ஃபார்ம்டு டு த ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா டேஸ் மந்த் இன் அட்வான்ஸ். ஒரு ப்ரைவேட் மெம்பர் பில் அப்படின்றத வந்துட்டு நம்ம ஒரு மினிஸ்டர், ஒரு நார்மலாக வந்துட்டு ஒரு ப்ரைவேட்டான பர்சன்ஸும் வந்து அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும், இல்லைனா ஏதாவது ஒரு மினிஸ்டர்ஸும் வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா
லோக்சபாவோட ஸ்பீக்கர் கிட்டேயும் ராஜ்யசபாவோட சேர்மன் கிட்டேயும் 1 மந்த்துக்கு முன்னாடியே வந்து அட்வான்ஸாக சொல்லியிருக்கணும். ஓகேவா, இது வந்து 1 மந்த்துக்கு முன்னாடியே அட்வான்ஸாக வந்து அவங்க சொல்லிட்டு தான் அந்த பில்லை வந்து இன்ட்ரோடக்ஷன் பண்ணணும். அடுத்தது கொஷின் நம்பர் 33. த யூனியன் லிஸ்ட் இன்க்ளூட்ஸ் த சப்ஜெக்ட் ஆஃப், அதாவது யூனியன் லிஸ்ட்டுக்குள்ளே சில சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து எல்லாமே பார்த்துக்கணும். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா டிஃபென்ஸ், பேங்கிங், கரன்சி, ஃபாரின் அஃபேர்ஸ், கம்யூனிகேஷன், அட்டாமிக் எனர்ஜி, வார் அண்ட் பீஸ், ரயில்வேஸ், போஸ்ட் அண்ட் டெலகிராஃப், ஏர்வேஸ், போர்ட்ஸ். ஓகேவா, இது எல்லாமே யூனியன் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க சப்ஜெக்ட்ஸ். அடுத்தது 34th question. Ordinary bill can be detained by the Rajya Sabha for your maximum period of. ஓகேவா, இவர் கிடையாது, சாரி. ஆர்டினரி பில் கேன் பி டிடைன்டு பை த ராஜ்யசபா ஃபார் மேக்ஸிமம் பீரியட் ஆஃப், அதாவது ஆர்டினரி பில்லை வந்துட்டு ராஜ்யசபாவில் எவ்வளோ மாதம் வந்து நிலுவையில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 6 மாதம் வந்து வைக்கலாம். ஆனால் மணி பில்லாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து 14 நாள் தான் வந்து வச்சுருக்க முடியும். ஓகேவா, ராஜ்யசபாவில் நிலுவையில் 6 நாள் வந்து வெயிட்டிங்கில் வச்சுருக்கலாம் ஆர்டினரி பில்லை. அதுவே மணி பில்லாக இருந்தால் 14 days தான் வந்து வச்சுருக்க முடியும். அடுத்தது ஸ்டேட் லிஸ்ட். 35th question. The state list includes the subjects of. ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்துட்டு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னா all of the above, அதாவது அக்ரிகல்ச்சர், லேண்டு, போலீஸு, ப்ரிசன், லோக்கல் கவர்மெண்ட், பப்ளிக் ஹெல்த், லிக்வர், ட்ரேட் அண்ட் காமர்ஸ், லைவ் ஸ்டாக் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஸ்டேட் பப்ளிக் சர்வீசஸ். இது எல்லாமே ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்துட்டு இருக்கிற சப்ஜெக்ட்ஸ். ஓகேவா, அடுத்தது 36th question. Which article deals with the amendment of the constitution? அதாவது கான்ஸ்டிடியூஷன் வந்து திருத்தி அமைக்கிறாங்க இல்லையா, சட்ட திருத்தம் பண்ணுறதுக்கான ஆர்டிக்கல் வந்துட்டு ஆர்டிக்கல் 368 தான் வந்து பண்ணுவாங்க. அடுத்தது யூனியன் லிஸ்ட் பார்த்துருப்போம், ஸ்டேட் லிஸ்ட் பார்த்துருப்போம். அடுத்த கொஸ்டினில் வந்துட்டு நம்ம கன்கரண்ட் லிஸ்ட்டில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது வந்து ஆல் ஆஃப் த எபோவ் தான். எஜுகேஷன், ஃபாரஸ்ட், ட்ரேட் யூனியன்ஸ், அடல்ட்ரேஷன், அடாப்ஷன், சக்சஷன், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அதர் தென் அக்ரிகல்ச்சரல் லேண்டு. ஓகேவா, இது 3 இது ஃபுல்லாக. ஓகேவா, இந்த கொடுத்துருக்குற இந்த ஆப்ஷனுக்குள்ளே கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்துட்டு கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. 38th question வந்து என்ன அப்படின்னா த வேல்யூ ஆஃப் இந்தியன் எம்பிஸ் பே அண்ட் பெர்க்ஸ் இஸ் ஹையர் தென் ஆஃப் தயர் கவுண்டர் பார்ட்ஸன். அதாவது இப்போ இந்தியாவில் இருக்க எம்பிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட சேல்ரி அப்படின்றது எந்த நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஆல் ஆஃப் த எபோவ் தான். சிங்கப்பூர், இட்டாலி, ஜப்பான் இவங்க நாட்டில் இருக்கிற அந்த எம்பிஸை விட இந்தியன் எம்பிஸ்க்கு வந்துட்டு நம்ம அதிகமான சேல்ரி வந்து கொடுத்துருக்கோம். அவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்ம சேல்ரி, அப்புறம் அந்த அவங்களுக்கு கொடுக்குற அந்த சலுகைகள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து பாகிஸ்தானை விட 4.5 times வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. பாகிஸ்தானை விட 4.5 times ஹை. அதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரியில் இருக்க இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்களே அவங்களோட சேலரி பார்த்தோன்னா 68 times ஹையர் தென் பர் காபிட்டா இன்கம் ஆஃப் த கண்ட்ரி. ஓகேவா, அடுத்த கொஷின் 39th. The constitution can be amended in 3 ways. கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டு மூணு விதமாக வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணலாம். எப்படிலாம் எடுப்பாங்க அப்படின்னா ஆல் ஆஃப் த எபோவ். ஓகேவா, சிம்பிள் மெஜாரிட்டி, பார்லிமெண்ட்டோட சிம்பிள் மெஜாரிட்டி மூலயமா, அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டோட ஸ்பெஷல் மெஜாரிட்டி, அதாவது சிறப்பு உரிமைன்னு சொல்லுவாங்களே அது, அப்புறம் ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட் அண்ட் ராட்டிஃபிகேஷன் ஆஃப் half ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ். ஓகேவா, இது 3. ஓகேவா, இது வழியாக எடுக்கிறது அமெண்ட்மெண்ட் பண்ணலாம், சட்ட திருத்தம் பண்ணுறது. 40th question. The abolition or creation of the legislative councils in states by. அதாவது நம்ம ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதாவது அந்த மேலவை இருக்கு இல்லையா, அதை வந்து அபாலிஷன் பண்ணுறது, கிரியேஷன் பண்ணுறது அப்படின்றது எந்த மாதிரி விஷயத்துலேருந்து எடுப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக சிம்பிள் மெஜாரிட்டியில் இருந்து தான் நம்ம வந்து அந்த அபாலிஷன், கிரியேஷன், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்றத வந்து பண்ணுவோம். சிம்பிள் மெஜாரிட்டிஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 41. Question number 41. The constitution classes which can be amended in fundamental rights and DPSP by. ஓகேவா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லையும் டிபிஎஸ்பிலையும் ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அதை எப்படி எடுப்பாங்கன்னு கேட்குறாங்க. இது வந்துட்டு ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட்டில் தான் வந்து நம்ம எடுப்போம். ஓகேவா, ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட்டில் தான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் டிபிஎஸ்பியும் அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்திருப்போம். ஓட்டிங்ஸ். 42nd question. Which of the following were amended by the simple majority of the parliament? ஓகேவா, all of the above தான் இதுக்கு ஆன்சர்.
அதாவது என்ன அப்படின்னா சிம்பிள் மெஜாரிட்டியில் என்னென்னலாம் நம்ம வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டேட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது இல்லைனா டெரிட்டரியை வந்து அக்வயர் பண்ணுறது அதெல்லாம் ஒரு சிட்டிசன்ஷிப் வந்துட்டு அக்வசேஷன் பண்ணுறது டெர்மினேஷன் பண்ணுறது அக்வசேஷன் பண்ணுறதுக்கு வந்துட்டு 5 வேஸ் இருக்குது டெர்மினேஷன் பண்ணுறதுக்கு 3 வேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜாக பார்லிமெண்ட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து எவ்வளோ பேர் இருக்கணும் அப்படின்றத வந்துட்டு எடுக்கிறது அஃபிஷியல் லாங்குவேஜஸை வந்துட்டு யூஸ் பண்ணுறது இது எல்லாமே வந்து சிம்பிள் மெஜாரிட்டியில் தான் வந்து நம்ம பண்ணியிருப்போம் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்போம் 43rd கொஷின் என்ன அப்படின்னா த எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த கவர்னர் ஆர் அப்பாயிண்டிங் த ஓகேவா கவர்னரோட எக்ஸிக்யூட்டிங் பவரை வந்து சொல்கிறாங்க அது வந்துட்டு அதாவது என்ன சொல்கிறது அவர் வந்து யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆல் ஆஃப் த எபோ அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் அட்வொகேட் ஜென்ரலு நம்பர் ஆஃப் த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஓகேவா மெம்பர் ஆஃப் த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அடுத்தது நாமினேட் 1 மெம்பர் ஆஃப் ஆங்கிலோ இண்டியன் கம்யூனிட்டி டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆங்கிலோ இண்டியன் கம்யூனிட்டியிலேருந்து ஒருத்தரை மட்டும் அதாவது நாமினேட் பண்ணுவார் அதுவே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் பார்த்தோம்னா 1/6 டேர்ம்ஸில் அதாவது 6 1 பங்கு உறுப்பினர்களை வந்து நியமனம் செய்வார் ஓகேவா அது வந்து கவர்னரோடது அடுத்தது 44th கொஷின் நேஷனல் லெஜிஸ்லேச்சர் அப்படின்றது வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாங்க நேஷனல் லெஜிஸ்லேச்சர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பார்லிமெண்ட்னு சொல்லலாம் ஓகேவா நேஷனல் லெஜிஸ்லேச்சர் ஆர் பார்லிமெண்ட்னு சொல்லுவாங்க இல்லைனா யூனியன் லெஜிஸ்லேச்சர்னு கூட சொல்லலாம் அடுத்தது லெஜிஸ்லேச்சர் அப்படின்றது என்னன்னு கேட்குறாங்க லெஜிஸ்லேச்சர் அப்படின்றது என்னன்னா ஒரு ஹையஸ்ட் லா மேக்கிங் பாடி தான் வந்து லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் ஷல் பி அப்பாயிண்டட் பை அதாவது ஒரு கவர்னரை நம்ம ஸ்டேட்டில் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்களே யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் தான் வந்து கவர்னரை அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் ஓகேவா அடுத்தது 47 ஸ்டாண்டிங் கமிட்டி கேன் பி கிளாசிஃபைடு இன்டூ ஸ்டாண்டிங் கமிட்டியில் மொத்தமாக எத்தனை கேட்டகரிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆக்சுவலாக வந்து 6 கேட்டகரிஸ் இருக்கும் ஸ்டாண்டிங் கமிட்டியில் விச் பார்ட் டீல்ஸ் வித் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சராக டீல் பண்ணுற அந்த ஆர்டிக்கல் அப்படின்னா பார்ட் 6 ஓகேவா அதுவே பார்ட் 5ன்றது வந்துட்டு பார்த்தோம்னா யூனியன் ஓகேவா யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் வந்துட்டு பண்ணுறது பார்ட் 2 வந்து சிட்டிசன்ஷிப்பு இது வந்து பார்ட் 3 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு வந்துட்டு வர அந்த பார்ட் அடுத்தது 49th கொஷின் வாட் இஸ் த மினிமம் ஏஜ் ஆஃப் த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இன் லோக்சபா மெம்பர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து மினிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 25 இயர்ஸ் இருக்கணும் அதுவே ராஜ்யசபா அப்படின்னா 30 இயர்ஸ் இருக்கணும் லோக்சபானா 25 இயர்ஸ் அடுத்தது த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட்டஸ் அதாவது நம்மளோட சீஃப் மினிஸ்டர் அந்த ஸ்டேட்டில் வந்து அவர் என்னவா இருப்பார் அப்படின்னா ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்டாக இருப்பார் கவர்மெண்ட்டோட ஹெட்டாக யார் இருப்பாங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் தான் இருப்பார் இதோட 50 கொஷின்ஸ் வந்து முடிஞ்சிச்சு அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த லெசன் பார்க்கலாம் தேங்க்யூ டு ஆல்